வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 11ஆம் நாள் பாடல். பாடலின் தலைப்பு பொன், பணம், அதிகாரம், புகழ் மறைய. தன்னை உலகுக்கு அர்ப்பணிக்கும் அறிஞர் குழு சன்மார்க்க சங்கத்தால் தொழில் உணவு மக்கள் பெற. தன்னை உலகுக்கு அர்ப்பணிக்கும் அறிஞர் குழு சன்மார்க்க சங்கத்தால் தொழில் உணவு மக்கள் பெற. நன்முறையில் கூட்டுறவில் பொருள் பெருக்கி நிரவி விட்டால். நன்முறையில் கூட்டுறவில் பொருள் பெருக்கி நிரவி விட்டால். பொன், பணம், அதிகாரம், புகழ் ஏனோ மனிதருக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி, குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி, அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 27/12/1957 நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி. பொன், பணம், அதிகாரம், புகழ் மறைய. தன்னை உலகுக்கு அர்ப்பணிக்கும் அறிஞர் குழு சன்மார்க்க சங்கத்தால் தொழில் உணவு மக்கள் பெற. நன்முறையில் கூட்டுறவில் பொருள் பெருக்கி நிரவி விட்டால். பொன், பணம், அதிகாரம், புகழ் ஏனோ மனிதருக்கு அப்படிங்கிறாங்க குரு. இதுக்குங்க முதல்ல உலக சமாதான சங்கம் நமக்கு வேணுங்க. மனிதருக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து அமைதியை கொடுக்கக்கூடிய அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதில் ஆர்வம் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லா தேசத்துலேயும் நகரத்துலேயும் உலக சமாதான பொது சங்கங்களை ஒன்று ஏற்படுத்தணுங்க. அந்த இடத்துல மக்களை ஒன்று கூட்டி அவங்க அறிவின் மயக்கத்தினால் அவங்க என்ன செயல் செய்கிறாங்க, என்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நம்ம விளக்கி காட்டணும். எல்லாரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய பகுத்தறியும் ஆர்வத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த சமூக சேவைக்கு வராங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு யாராவது துன்பம் கொடுத்தா கூட அவங்களுக்கும் இவங்க நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு பொறுமை இருக்கிறவங்களா இருந்தால் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் திறமையும் இருக்கணும். அவங்க கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிற ஒரு தவத்தெல்லாம் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா மதத்துக்காரவங்களோடையும் அன்பாக பழகுறவங்களாக இருக்கணும். தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மதத்தில் மட்டும் பற்று கொள்ளாதவராக இருந்தால் நல்லாயிருக்கும். அரசாங்க திட்டங்களை அலட்சியப்படுத்தவும் கூடாது. அவங்க மற்றவங்க உள்ளத்தை துன்பப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க தான் நமக்கு தேவைங்க. இந்த உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு அந்த மாதிரி அறிஞர்கள் தான் நமக்கு வேணும். ஏன்னா மகான் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த இடத்துல மனிதன் பிறந்தாலும் அவனுக்கு இந்த உலகம் முழுவதுமே சொந்தம். இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கணுங்க. தங்கத்தோட மதிப்பு, தனி மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள், நாம் உறவுகள் மேலே வைக்கிற பாசம், இதெல்லாத்தையும் ஒழிச்சிடணும் அப்படிங்கிறாங்க குரு. ஒழித்து இருந்தால் தான் நமக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா இந்த சமுதாயம் பொதுவாக எல்லா தொழிலையும் பொது தொழிலாகவும் கூட்டுறவில் நடத்துகிற மாதிரி பொது சமையலும் வச்சுட்டா நல்லா இருக்குங்கிறாங்க. அப்போ தான் மக்களுக்கு அறிவு அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது, அது எப்படி இயங்குது அப்படின்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆன்மீக நாட்டமும் அகநோக்கு பயிற்சியும் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம். இது எங்கள் ஊர் எங்கள் நாடு அப்படின்னு ஒரு எல்லை கட்டிக்காமல் இந்த உலகம் நம்மளோட உலகம் அப்படின்னு ஒவ்வொரு மனிதருமே எல்லா உலகத்துக்கும் போய் நம்ம உலகத்துக்குள்ளே எங்கே வேணால் போயிட்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். உலக பொது ஆட்சி தாங்க அதுக்கு உதவும். அதை ஏற்படுத்தணும் முதல்ல. இதை விட்டுட்டு மனிதன் என்ன பண்ணுறான் பாருங்கள், அவன் வாழ்க்கைக்கு எந்த வித பயனும் தராத தங்கத்தை, அவனோட அறிவோட ஆற்றல் அவ்வளோ வீணாகுது, உடம்புல இருக்க சக்தி அவ்வளோ வீணாகுது. இந்த தங்கம் அப்படிங்கிற உலோகத்துக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. அதை எடுத்துடணுங்க. குரு சொல்கிறாங்க அதை நீக்க விட வேண்டும். அவ்வளோ மதிப்பு கொடுக்க வேணாம். இப்போ 2000 நோட்டு ஒரே நைட்டில் வந்தது பாருங்கள், சட்டம் செல்லாது அப்படின்னு போட்ட உடனே என்ன ஆச்சு?
அதேமாரி இந்த தங்கத்துக்கும் ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா, இன்று இரவு முதல் தங்கம் செல்லாது அப்படின்னு வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த மாதிரியெல்லாம் சட்டம் வந்தால். ஏன்னா இந்த மேதினியில் மினுக்குது இல்லையா, அதில் ஆசை கொண்டு மேதினியில் மக்கள் எல்லாம் பட்ட துன்பம் என்னென்று சொல்வது அப்படிங்கிறாங்க குரு. இந்த பொன் அப்படிங்கிற உலோகம் மனித வாழ்க்கையில் எந்த விதமான பயனும் கொடுக்காதுங்க. ஏன்னா அதை பூமியிலேருந்து எடுக்கிறதும் கஷ்டம், அதை சுத்தம் செஞ்சு நகைகள் பண்ணி அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மக்களோட உடல் ஆற்றல் அறிவாற்றல் வீணாக போகுது. அதோட மனிதனை துன்பப்படுத்திக்கிறான். எவ்வளவு கொள்ளை திருட்டு யோசிச்சு பாருங்கள். அப்போ இரும்பால் செய்த ஒரு சின்ன ஆணி கூட ஒரு செவுத்தில் அடித்து வச்சா கூட அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வீட்டுக்கு எவ்வளோ நாளும் உதவி புரியுது. ஆனால் இந்த தங்கம் மனித சமூகத்திற்கு பல வகையிலும் துன்பந்தானோ தவிர நல்ல பயன் இல்லை அப்படிங்கிறாங்க குரு. அதுக்கப்புறம் குரு ஒரு சிறந்த வழிமுறையை கொடுக்குறாங்க. பெண்கள் எப்போ பார்த்தாலுமே அவங்க நேரத்தை குழந்தைங்கள் வளர்க்குறதுல சமையல் செய்கிறதுல தான் ரொம்ப செலவு பண்ணுறாங்க. இந்த 2 வேலையுமே பொது உடைமை ஆக்கிடணும். பொது சமையல் கூட அமைச்சு எல்லாருக்கும் அங்கே உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா ஒரு ஊரில் ஒரு 200 குடும்பங்களுக்கு ஒரு பொது சமையல் கூடம் வச்சிடணும். அதில் ஒவ்வொரு வாரமும் ஒரு 20 குடும்பங்கள் சமையல் செஞ்சு மற்றவங்களுக்கு போடணும். இதனால் பெண்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும், அறிவு முன்னேற்றத்திற்கு அந்த நேரத்தை செலவு பண்ண முடியுங்கிறாங்க. 100 தம்பதிகள், அதாவது 200 பேர் இருக்காங்கள்ல, அதை ஒரு யூனிட் ஒரு பகுதியாக ஆக்கிடணும். அவங்களுக்கு ஒரு பொது சமையல் கூடத்தை ஏற்படுத்திட்டோன்னா தினம் 20 பேர் சமைக்கணுங்க, 10 பேர் நிர்வாக பொறுப்பை கவனிக்கணும், மேற்பார்வை செய்யணும். மீதம் இருக்கிற அந்த 170 பேர் வேறு தொழிலுக்கு போவாங்க. அந்த மாதிரி இந்த தொழில் திட்டத்தை ஏற்படுத்திக்கணும். அந்த அடுத்த வாரம் வேறு அப்படி மாற்றிக்கணும். அந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய அந்த உணவு திட்டம் இருக்குது இல்லையா, எல்லாரோட ஒத்துழைப்போட அந்த மெனுவை வாரம் ஒரு முறை அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு மக்களையும் சர்க்குலேஷனில் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுமாரி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த உணவு திட்டம் பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய காய்கறிகளுக்கு ஏற்ப சின்ன சின்ன மாறுதல்கள் பண்ணிக்கிட்டு அந்த மெனுவை மாற்றிக்கலாம். இதில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பொது விடுதியில் தான் சாப்பிடணும். ஏன்னா அவங்க 10க்கு 10 ஒரு இடம் கொடுத்துடணும் தம்பதிகளாக இருந்தாங்கன்னா வாழ்வதற்கு. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தட்பவெப்பத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு பொருத்தமான உடைகளும் கொடுத்துட்டா எல்லாருக்கும் சமமாக எல்லாமே கிடச்சிருமேங்க, சொல்லுங்கள், எல்லாமே கிடைக்கும். எனவே கூட்டுறவு முறையிலங்க எல்லா தொழிற்சாலைகளையும் கொண்டு வரணும். விவசாய நிலங்களையும் கொண்டு வரணும், வீடுகளெல்லாம் அதன் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த முதலாளி, தொழிலாளி, அரசாங்கம் இந்த 3 பேரும் சேர்ந்த முக்கூட்டு நிர்வாகத்தின் கீழே இதை கொண்டு வந்துட்டா அவங்களே திட்டமான லாபம் வைப்பாங்க, வேலைக்கு தகுந்த கூலியும் கொடுத்துருவாங்க. அந்த தொழிற்சாலையிலையோ அந்த நிலத்திலே விளையக்கூடிய பொருளுக்கு அவங்களே ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்போ உலக மக்கள் ஒற்றுமை வருமே. பொருளாதாரத்துறையில் இது ஒரு புரட்சிகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். தொழிலுக்காக சண்டை போடுவாங்கள்ல, அதுவும் இருக்காது. அரசாங்கத்துக்கு வரியும் கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஓருலக திட்டத்தை தீட்டி பொருட்கள் எல்லாருக்குமே நிறவணுங்க. எங்கே அதிகமாக உற்பத்தி ஆகிருக்கோ அதை எடுத்துகிட்டு இல்லாத இடங்களுக்கு கொடுக்கணும். இப்போ எல்லாருக்குமே தொழில்களை பங்கிட்டு எல்லாருக்கும் தொழில் கிடைக்கும் வழி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உலகம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா குரு சொல்கிறாங்க, இப்போ ஒரு தேசத்தில் இப்போ நிறைய ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது எவ்வளவோ தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அது எல்லாமே மொத்தம் சேர்ந்து ஒரே சங்கத்தின் கீழே வந்துருச்சுன்னா அந்த சங்கத்தில் இருக்கிறவங்களே எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. அவங்களே உற்பத்தியும் ஒழுங்குபடுத்திப்பாங்க. அவங்க யாருக்கு எவ்வளோ கூலி கொடுக்கணுன்னு அவங்க பார்த்துப்பாங்க. லாபம் எவ்வளோ வைக்கலாங்கிறதெல்லாம் அவங்களே நிர்ணயிக்கிறதுனால மனிதர்களுக்கு வேறு வேலை தேவையில்லை. இப்போ வியாபார போட்டி வராது, பொருட்களும் தேங்காது, லாபமோ கூலியோ குறைஞ்சும் போகாது. ஏன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அவங்கவுங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஒரு விவசாய நிலம் மழை வந்துருச்சு, நஷ்டமாயிடுச்சு, விளைபொருள் சரியாக இல்லை, எல்லாம் அழுகி போச்சு அப்படின்னாலும், ஒரு ஃபேக்ட்ரி எதுவும் ஒரு விபத்துக்கு ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒரு ரிசர்வ் வங்கியில் நம்ம நிதி உதவி வச்சுக்கணும், அதை எடுத்து பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரியெல்லாம் அழகான திட்டங்களை கொடுக்குறாங்க.
இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 50 வருடத்துக்குள்ளே எல்லாமே பொது சொத்தாக வந்துடுது, பொது உடைமையாக வந்துடுறதுனால எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த கூட்டுறவு முறை நம்ம நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கையில் கிராமங்களில் எங்கெங்கே கிராமத்தில் இருக்கிற மாட்டு பால் இருக்கு இல்லைங்களா, அந்த எல்லா மாட்டு பாலையும் கொண்டு வந்து சொசைட்டியில் கொடுத்துருவாங்க. அவங்க வாங்கி வச்சுட்டு மக்களுக்கு 1 லிட்டருக்கு, அந்த பால் கொண்டு வரவங்களுக்கு 1 லிட்டருக்கு இவ்வளோன்னு பணம் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்புறம் அந்த பாலெல்லாம் ஒன்றா ஊற்றி அதில் அவங்க சுத்தப்படுத்தி அதில் அவங்க என்ன செய்யணும், தண்ணி கலக்கிறதாலும் அது அவங்களோட செயல் தான், கலந்து மக்களுக்கு இவ்வளோ அப்படின்னு அவங்களே நிர்ணயம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லையா? கூட்டுறவு முறையில் இந்த தொழில்களை, நிலங்களை, வீடுகளை எல்லாம் சீர்திருத்தம் பண்ணி சமையலையும் பொதுவாக கொண்டு வந்து பொது சமையல் உற்பத்தி பண்ணினா நிறைய நேரம் இருக்குங்க. அப்போ தான் இறைவன்னா யார், உயிர்னா என்ன, அறிவு எப்படி இருந்து இயங்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மனிதர் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் தான் இந்த பொண்ணு, பணம், அதிகாரம், புகழ் இது எல்லாமே அவங்கள விட்டு போகும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி, சிந்தனையை கேட்டுக்கொண்ட அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.